அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மகர ராசியை சேர்ந்த உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு திருதிய ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பணப்பற்றாக்குறை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இத்தருணங்களில் செலவுகள் என்பது கட்டுக்கடங்கியே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புகழ்பெற்ற திருத்தல தரிசனம் ஒன்று கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக அமைய பெற்று பூர்வ புண்ணிய ஸ்தானமும் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பரம பவித்திரமான கங்கையில் ஸ்தானம் செய்யும் பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு கயா சேஸ்திரம் சென்று தங்களுடைய மூதாதையருக்கு திதி தர்ப்பணம் செய்து தன்னிகரற்ற பாக்கியமும் கிடைக்குங்க. திருமணத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு ஏற்ற மணவாளன் அமைவாங்க. பல பெண்மணிகளுக்கு மனதிற்கு பிடித்த நிறுவனத்தில் நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குடும்பத்தில் பண கஷ்டம் தீருங்க. இவ்வளவு நாட்களாக கடன் சுமையால் தத்தளித்து வந்த உங்களுக்கு இனி அந்த கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய சிறந்த ஒரு காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு அமையிருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல இத்தருணங்கள்ல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்களும் ஒன்று சேரக்கூடிய தருணமா இந்த தமிழ் புத்தாண்டு அமையிருக்குது. என்ன மாதிரியான முயற்சிகள், அதாவது குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்த நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அதே போல மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்விக்கு ஏற்ற வேலை நிச்சயம் கிடைக்காமல் ஏங்கி நிற்கும் மகர ராசி இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் புதிய நம்பிக்கையை ஊட்டும் காலகட்டமாக இத்தருணம் அமையிருக்குதுங்க. பல மாதங்களாக முயற்சித்து வந்த நிறுவனங்களில் கிடைக்க உத்தரவு வருங்க. அதே போல் கிரக நிலைகள் உங்களுக்கு அவ்வளவு சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க. பலருக்கு வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்று பணி கிடைப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைப்பதை கிரக நிலைகள் உறுதி செய்து, அதே போல் குடும்பத்தில் பல பிரச்சனைகளுக்கு காரணமான பண பற்றாக்குறை நல்லபடியாக தீருங்க. இருந்தாலும் அதே காரணத்திற்காக குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிந்திருக்க வேண்டிய ஒரு நிலையும் இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தும் பட்சத்தில் அதனால் கவனமாக இருங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் ஏற்பட இருக்கு. அதே போல நீங்கள் முயற்சித்த வேலைக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு வழிபிறக்குங்க. அதே போல் சந்தை நிலவரம் அனுகூலமாக மாறுகிறது. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய உதவியும் சலுகைகளும் தக்க தருணத்தில் கை கொடுத்து உதவுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு ஏற்ற ஒரு தருணமா அமைகிறதுங்க. வெளிநாட்டில் உள்ள பிரபல நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகுங்க. சக கூட்டாளிகள் ஒத்துழைப்பாங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் பலருக்கு கிடைக்க இருக்குதுங்க. புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற ஒரு தருணம் என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்யும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மகர ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும்
ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல மாதங்களாக எதிர்பார்த்து ஏங்கியிருந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் திடீரென்று குறைந்து விட்டது என கவலைப்பட்டு கொண்டிருந்த மகர ராசியினரை மீண்டும் தயாரிப்பாளர்கள் தேடி வருவார்கள். மக்களிடையே இழந்த செல்வாக்கையும் புகழையும் மீண்டும் பெற கிரகநிலைகள் சுபபலம் பெற்று இருப்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் கலைத்துறையினருக்கு ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மகர ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு நிகழ இருக்கும் தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தனது பிடியில் வைத்துக் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் கட்சி ஆதரவு பெருகுங்க. தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. உயர்மட்ட தலைவர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு செவி சாய்ப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய முக்கிய பதவியோ அல்லது பொறுப்போ கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை அதிபத்தியம் கொண்டுள்ள புதனும் மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. உயர்கல்விக்கு நிதியுதவி எளிதில் கிடைக்க இருக்க. வெளிநாடு சென்று விசேஷ மேல் படிப்பு பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான சர்வ கலாசாலையில் இடம் நிச்சயம் கிடைக்கும். இதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் மகர ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அவசியமான தண்ணீர், உரம், விதை, கால்நடைகள் ஆகியவை தங்கு தடையின்றி கிடைக்குங்க. தக்க தருணத்தில் அளவோடு மழை பொழியுங்க. வயலை பார்த்தாலே உள்ளம் குளிர இருக்கு. நெல், வாழை, கனிகள் ஆகியவற்றை பயிர் செய்பவர்கள் நல்ல ஒரு லாபம் பெறுவார்கள். பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெறலாம். தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் புதிய விளைநிலம் மற்றும் கால்நடைகள் வாங்கும் யோகம் அமைந்துள்ளது. கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இக்காலகட்டங்களில் திட்டமிட்டு செலவு செய்தால் எதிர்காலத்திற்கு சிறிது சேமிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாக எடுத்து காட்டுதுங்க. அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாப்பதில் பெரும் பங்கு வகிக்கும் சுக்கிரன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டம் முழுவதும் பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் காத்திருக்குதுங்க. படித்து வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. உயர்கல்விக்கு பயின்று வரும் மாணவியருக்கு நல்ல கலாசாலையில் இடம் கிடைக்கும். வெளிநாடு சென்று விசேஷ பயில ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இப்போது முயற்சிக்கலாங்க. திருமண மாலைக்காக காத்துள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமை, நிதானம் மிக மிக அவசியம். அவசர முடிவுகளை தவிர்த்துக்கோங்க. இக்காலகட்டங்கள் ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் தடாலடியாக மேற்கொள்ளாமல் பொறுமையாக நிதானமாக யோசித்து சிந்தித்து செயலாற்றும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த தருணங்களை பொறுத்தவரை மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது திங்கட்கிழமை தோறும் அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மாலையில் மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதுங்க, நல்ல பலன் கிடைக்கும். தினமும் காகத்திற்கு எள், பருப்பு, நெய் சேர்ந்த 5 சாத உருண்டைகள் வைத்து வந்தால் போதுங்க, மகத்தான பரிகார பலன் கிடைக்கும்.